இந்த அருணோட சுயரூபம் கூடிய சீக்கிரம் சீதாவுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ மீனா வந்துட்டு சீதா கிட்ட சண்டை போட்டுட்டு வராங்க. சீதா பேசினத பார்க்கும்போது எனக்கே தாங்க முடியல. "இப்படியா பேசுவாங்க சீதா? நம்ம சீதாவா இது?" அப்படின்ற மாரி இருந்துச்சு. முத்து வந்துட்டு ரவுடின்னு சொன்னது மட்டும் இல்லாம, "ரவுடியோட பொண்டாட்டி நீ இப்படி தானே இருப்ப" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ, இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, மீனா வந்து சீதாவ அடிச்சறதுனால அத பத்தி யோசிச்சுக்கிட்டே வராங்க. வீட்ல வந்துட்டு ரெஸ்ட் எடுக்குறாங்க. எனக்கு என்னாச்சு மீனா, ஏன் ஒரு மாரியா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்குறாங்க. இல்ல எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல இத பத்தி நம்ம முத்துக்கிட்ட சொன்னா, அதாவது இவர்கிட்ட சொன்னோம்னா, கண்டிப்பா இவர் போய் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே செல்வ அண்ணன் சொன்னதுனால தான் சீதா கிட்ட போய் இப்படி பேசியிருக்காரு. அதனால தான் சீதா தப்பா புரிஞ்சுகிட்டு இப்படி பண்றாரோ! இப்படியே போச்சுன்னா என்ன பண்றது? இந்த அருண் வந்து பழி வாங்குற குணத்த விடவே மாட்டார் போல இருக்கு. இவர் எவ்வளவோ சொன்னாரு. வேண்டாம் அருண் வந்து நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவன் கிடையாது. அவனுக்கு பழி வாங்குற புத்தி மாறவே மாறாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப சீதாவ நமக்கு எதிரா திருப்பி விட்டு, அவ வந்து சண்டை போடுறா இப்படி. பிறந்ததுலேருந்து வளர்ந்த இவ்வளோ வருஷம் அவ என் கூட இருந்திருக்கா. ஆனா என்னை எதிர்த்து அவ பேசினதே கிடையாது. இப்ப கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம் கூட ஆகல. அதுக்கு முன்னாடி அருணோட பேச்ச கேட்டுக்கிட்டு நம்மளையே இப்படி சந்தேகப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவர்கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பா இவர் போய் சண்டை போட்டாலும் போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நினைச்ச மீனா என்ன பண்றாங்கன்னா, முத்துக்கிட்ட இத பத்தி எந்த விஷயமும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னன்னு தெரியலங்க. ஒரே தலைவலியாவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, சரி அப்ப நீ படுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு. அதுக்கப்புறம் சரியா போயிரும். மாத்திரை ஏதாவது சாப்பிடுறியா? அப்படின்றாங்க. இல்லங்க கொஞ்சம் நேரம் நான் படுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிரும்னு சொல்லவும், சரின்ட்டு ரெஸ்ட் எடுக்குறாங்க. இந்த டைம் பார்த்து தான் இந்த விஜயா வந்து வராங்க. வீட்ல எதுவுமே சமைக்கலையா? அப்படின்னு சொல்லிட்டு மீனா மேல தண்ணி எடுத்து ஊத்துறாங்க. அது நம்ம அப்புறமேல பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு அண்ணாமலை அப்பா கிட்ட முத்து வந்து சொல்றாங்க, "பாருங்கப்பா, அவ தல வலிக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தா. காலையிலேருந்து இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாருக்காகவும் ஒண்ணொன்னா பார்த்து பார்த்து செய்றா. வெளியிலயும் போய் வேலைய பார்த்துட்டு வரா. மாடு மாதிரி உழைக்கிறா. ஆனா அவளுக்கு கொஞ்ச நேரம் தலைவலின்னு வரக்கூடாதா? உடம்புக்கு தலைவலி, காய்ச்சல்னு சொல்லிட்டு வந்து அவ கொஞ்ச நேரம் படுத்துறக்கூடாதுப்பா. அம்மா வந்துட்டு ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டாங்க மீனா கிட்ட. எனக்கு ரொம்ப கோவம் வருது. இதே இது மீனா கிட்ட வேற யாராவது இப்படி நடந்துக்கிட்டு இருந்தா, இந்நேரம் என் முன்னாடி உயிரோட நின்றுக்கவே மாட்டாங்க." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அண்ணாமலை அப்பா இருந்துட்டு, "உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? மாமியார் திமிர நீ காட்டுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ஆ பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு பார்க்குறேன். இல்லைன்னா உன்னைய அடிக்கிற அடியில என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. அவ்வளோ கோவம் வருது உன் மேல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. நான் அப்ப என்ன பண்ணேன்? அவ பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருந்தான்னா, வீட்ல இருக்க எல்லாரும் பசியோட இருக்கவா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "பசியோட எதுக்கு இருக்கிறீங்க? அவன் அவனுக்கு தேவையானத அவன் அவன் பொங்குங்க. என் பொண்டாட்டி தான் அதுக்கு கிடைச்சாளா?" அப்படின்ற மாரி முத்து வந்துட்டு கோவப்படுறாங்க. உடனே இந்த ரோகிணி வாய மூடிட்டு இல்லாம, அத்தைக்கிட்ட வந்துட்டு சொல்லிட்டாவது படுத்திருந்துருக்கலாம்ல, ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்லன்னு சொல்லும்போது